திருநாரையூர் சோழ நாட்டில் காவிரிக்கு வடகரையில் 33வது தலம். நாரை பூசித்து பேறு பெற்றமையால் இப்பெயர் பெற்றது. துர்வாசருடைய தவத்திற்கு இடையூறு செய்த கந்தர்வன் ஒருவன் சாபத்தால் நாரையாகி வழிபட்டு உய்ந்தான் என்பது புராணம். கருடன், பருந்து, அன்னம், மயில், சாதகப்புல், என்காற்புல், சக்கரபாகம், கழுகு, அசுணம், கிளி, குருவி, சகோரம், நிலாமுகி, குக்கில், கருங்குயில், கோட்டான், நாகணவாய்ப்புள், வலியன், கரிக்குருவி, காரிப்பிள்ளை, சிச்சிலி, கூகை, கோழி, காட்டுக்கோழி, வானம்பாடி, காடை, சிவல், கவுதாரி, பகண்டை, பொய்யாப்புள், காக்கை, ஆந்தை, மாடப்புறா, உள்ளான், அன்றில், கொக்கு, துறிஞ்சில், வாவல், குளவி, வண்டு, நாரை என்று எத்துணையோ பறவை இனங்கள் பரம்பரனை பூசித்து உய்ந்த செய்திகளை புராணங்கள் வாயிலாக அறிகிறோம். நாராய் நாராய் செங்கால் நாராய் எனத் தொடங்கும் சத்தியமுற்ற புலவர் பாடல் செந்தமிழ் நலம் சிவனியது என்பது உலகு அறியும். பனங்கிழங்கை பிளந்தது போன்ற அலகுகளை கொண்ட நாரை தமது வாயினால் பூவெடுத்து பூசித்த மாண்பை என்னென்பது? இட்டுக்கொள்வன பூவுள நீருள என்ற வண்ணம் பூசித்த நாரைதன் திருப்பெயராலேயே விளக்கம் பெறுவது திருநாரையூர். கொக்கினத்தில் பெரியவை நாரை என்பர். இது ஒரு காலை மடக்கிக் கொண்டும் கழுத்தை வளைத்து உடலில் சுற்றி கொள்ளும் காட்சி தவம் முயல்வோர் செய்கை போல்வது ஆம். நெடுங்கழுத்து நாரை, தாடி நாரை, நெடுங்கால் நாரை, செங்கால் நாரை, கருநாரை, வெள்ளை நாரை, பெருநாரை என்று இவற்றுள் பல பிரிவுகள் உண்டு. செங்கால் மடநாரையின் சிறப்பு திருநாலாயிரத்திலும் காணலாம். நாரையூரில் நாரை உலா திருமேனி காண வேண்டிய ஒன்று. கண்ணுதற் பரமர்க்கு கங்கை நீராட்டி கவினார்ந்த மலர்களால் அர்ச்சித்த நாரைதன் திருப்பெயர் தாங்கிய திருநாரையூரில் எழுந்தருளியுள்ள இறைவன் பெயர் சவுந்தரநாதர். திருமேனி அழகர். இறைவி திரிபுர சுந்தரி. தீர்த்தம் காருண்ய தீர்த்தம். திருத்தல மரம் புன்னை. திருத்தல விநாயகர் பொல்லாப்பிள்ளையார். சுயம்பு மூர்த்தி பொள்ளல். உளிகொண்டு செதுக்குதல். இவ்வாறு செதுக்கப்படாமல் தானே தோன்றியவர் பொள்ளல் இல்லா பிள்ளையார், பொல்லா பிள்ளையார் என்று அழைக்கப் பெறுகிறார். தே மதுர தமிழ் ஓசை திறம் சான்ற சைவ திருமுறைகளை தில்லையில் கண்டு தேனார்ந்துக்க ஞானப் பெருக்கால் நிரல்பட தொகுத்து அளித்த நம்பியாண்டார் நம்பிகள் திரு அவதாரம் செய்தருளிய பதி திருநாரையூர். நால்வாய்ப் பெருமான் நல்லருளால் நற்றமிழ் மாலைகள் பல பாடிய பெருமைக்கு உரியவர் நம்பிகள். கோயிலுக்கு எதிரில் நம்பிகள் அவதரித்தருளிய இல்லம் நினைவாலயமாகவே விளங்கி வருகிறது. இவர்தம் பெற்றோர் அனந்தேசர், கல்யாணி என்பர். எருக்கத்தம்புலியூரில் யாழ்ப்பாணர் மரபில் வந்த ஏந்திசை பாடினி என்ற ஊமை பெண்ணே பிள்ளையார் பெருமான் பேரருளால் பேசும் திறம் பெற்று பன்னடைவும் செய்தருளினாள் என்பது வரலாறு. தில்லை பெருநகரில் திருமுறை சுட்டிய விநாயகப் பெருமான் பேரருளால் வாயுமூலையில் இருந்த வளமார் திருமுறைகளை கண்டெடுத்து உதவிய கருணை திறம் நெஞ்சு இடிந்து உருகும் நேரிய செயல் அல்லவா? திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் மாக்கதைக்கு உதவிய நலம் உலகு அறியும். காஞ்சி சிதம்பர முனிவர் பாடிய சேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழில் நம்பிகள் வரலாறு பறக்க காணலாம். திருமுறை கண்ட புராணம் உள்ளிட்ட அருள் நூல்களிலும் இவ்வரலாறு மேலும் விளக்கம் பெறுதல் உலகு அறியும். முதலாவதாக பொல்லாப்பிள்ளையார் துதி. என்னை நினைந்து அடிமை கொண்டு. என்னை நினைந்து அடிமை
கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றார். என்னை நினைந்து அடிமை கொண்டு இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான். புன்னை விரசு கமழ் சோலை வியன்னாரையூர் முக்கண் அரசு மகிழ் அத்திமுகத்தான். விரசு கமழ் சோலை புன்னை விரசு கமழ் சோலை வியன்னாரையூர் முக்கண் அரசு மகிழ் அத்திமுகத்தான். பதிகம் 1. நீடுவாழ்பொழிற் கடம்பை கரக்கோயில் கண்டு தொழுத கழுமல வேந்தராம் திருஞான சம்பந்தப் பெருமான் நலம்திகள் நாரையூர் கும்பிடும் விருப்பொடும் போந்த குறிப்பை தெய்வச் செக்கிழார் பெருமான் அருளும் திறம் வருமாறு. நம்பரை நலம்திகள் நாரையூரினில் கும்பிடும் விருப்பொடும் குறுகிக் கூடிய வம்பலரு செந்தமிழ் மாலை பாடி நின்று எம்பிரான் கவுனியர் தலைவர் ஏத்தினார் என்பது ஆம். மெய்ப்படு விருப்பொடு மேவுநாள் அரண் பொற்பதி பரவிய புகழிவேந்தர் அருளிய திருப்பதிகங்கள் 3. அவற்றுள் உரையினில் எனத் தொடங்கும் 2ஆம் திருமுறை திருப்பதிகம் உய்யுநெறி காட்டும் உன்னத திருப்பதிகம் ஆம். மனம் மொழி மெய் இவற்றால் வரும் திங்குகள் நீங்க சிவன்மேய செல்வத் திருநாரையூர் கைதொழ வேண்டும் என்று நெறிப்படுத்துகின்றார் நிகரில் வெங்குருவேந்தர். தீய சொற்களை பேசியதால் வந்த தீவினைகள், தீய எண்ணங்களால் வந்த தீவினைகள், தீச்செயல்களால் வந்த தீவினைகள் யாவும் நீங்க ஓதி உருக வேண்டிய திருப்பதிகம் இது. இப்பாடல் கருத்தே சொல்லால் வரும் தோடம் என்ற பாடலிலும் அறியலாம். இயங்கு விடையான் என்ற தொடரால் நாரையூர் நம்பன் அடியார்களுக்கு அருள்பாலிக்க சஞ்சரிக்கும் இடப வாகனனாக வருவான் என்ற குறிப்பு எண்ணி எண்ணி இனிது உவக்கத்தக்கது ஆம். தனம் வரும் நன்மையாகும் என்ற பாடல் செல்வச் செழிப்பு உண்டாகும் திருக்குறிப்பு தோன்ற அருளியது ஆம். திருநாரையூர் கைதொழுதால் நிறை செல்வம் பெருகுவது மட்டுமல்ல, எல்லா நலங்களும் வாய்க்கும். ஐம்புலக் கள்வர்கள் செய்கின்ற வஞ்சகங்கள் அரும். சிவபெருமான் திருவடிக்கே பதித்த சிந்தை வளரும் என்று அருளிச் செய்கிறார் ஆளுடைப் பிள்ளை. நறு மணம் மிக்க மலர்களால் நாரையூர் பெருமான் நற்பதம் போற்ற நமன் தமர் நலிவு செய்ய மாட்டார்கள். குடம்பயாம் உடம்பு நீங்கும் காலத்து கூற்றுவன் வர அஞ்சுவன் என்று அருளும் திறம் நம் அச்சம் துடைக்கும் அருமருந்து அல்லவா? உன்னி உணரும் என்ற தொடர் தியானித்து உணருங்கள் என்ற பொருள் தரும் திருக்குறிப்பு ஆம். உன்னில் உண்ணும் உறுதிமொழியால் என் இதயம் தன்னில் உன்னி நன்னெறியைச் சாரும் நாள் என்னாளோ என்பது தாய்மான சுவாமிகளுடைய அருள்வாக்கு. கழுமல வேந்தராம் மறைஞான சம்பந்தன் உரை மாலை பத்தும் மொழிவார் திருவளரு செம்மையாகி அருள்பேறு மிக்கவராதல் திண்ணம் என்பது பதிகப்பலன். உரையினில் எனத் தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம் பண் பியந்தைக் காந்தாரம். திருச்சிற்றம்பலம். உரையினில் வந்த பாவம் உணர்நோய்கள் உம்ம செயல் தீங்கு குற்றம் உலகில் வரையில்
நில்லாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏத்தி இத்தம் நினைவில் வரை சிலையாக அன்று மதில் மூன்றெறித்து வளர்கங்குல் நங்கை பெருவத்திரை ஒலி நஞ்சம் உண்ட சிவனேய செல்வ திருநாரையூர் கைதொழவே ஊனடைகின்ற குற்றம் முதலாகி உற்ற பிணி நோய் ஒருங்கும் உயரும் வானடைகின்ற வெள்ளை மதிசூடிசல் நீ விதியான வேத விகிதல் கானடையாடி பூத படையா கானிடையாடி பூத படையாங்கியங்கு விடையான் இலங்கு முடிமேல் தேனடை வண்டு பாடு சடையண்ணல் நன்னு திருநாரையூர் கைதொழவே ஊரிடை நின்று வாழும் உயிர் செற்ற துயர் உற்ற தீங்கு விரவி பாரிடை வெள்ள வந்து வழி உற்ற வார்த்தை ஒளி உற்ற வண்ணம் அகலும் போரிடை அன்று மூன்று மதில் எய்த ஞான்று புகழ்வாங்குள்ளோர்கள் உணரும் தேவிடை நின்ற எந்தை பெருமான் இருந்த திருநாரையூர் கைதொழவே தீபுர ஆயக்கை அது பற்றி வாழும் வினை செத்த உற்ற உலகில் தாய் உரு தன்மையாய தலைவன் தன் நாமம் நிலையாக நின்று மறுவும் பேய்புறாய கானில் நடமாடி கோல விடம் உள்ள கண்டல் முடிமேல் பேய்விரை வைத்து உகந்த சிவன் மேய செல்வ திருநாரையூர் கைதொழவே வசை அபராதம் ஆய உவரோகம் நீங்கு தவமாய தன்மை வரும் வானிசையவர் ஆதியாய திருமார்பிலங்கு விரிநூலர் விண்ணும்
நிலரும் இசையவர் ஆசி சொல்ல இமையோர்கள் கேட்டி அமையாத காதலோடு சேர்த்திசையவர் போற்ற நின்ற சிவன் மேய செல்வ திருநாரையூர் கைதொழவே உறைவளர் ஊநிலாய உயிர் நிற்கும் பெண்ணம் உணர்வாக்கம் உள்மை உலகில் புரை உளவாகி குறை தீர்க்கும் நெஞ்சில் நிறைவாற்று நேசம் வளரும் மறைவளர் நாவல் மாவில் புரிவோர்த்த மெய்யல் அறவார்த்த அண்ணல் கழலே இறைவளர் தேவர் தொண்டில் இறைவளர் தேவர் தொண்டில் அருள் வேணனில் திருநாரையூர் கைதொழவே தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழந்த உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினை ஒன்று சிந்தை பெருகும் உணம் ஒரு காலம் மூன்று புறம் வெல்து மங்க தரமுங்கெறிந்த அவுணர் சின்னம் ஒரு கால் அழித்த சிவன் மேய செல்வ திருநாரையூர் கைதொழவே முருவரைகின்ற நாளில் உயிர் கொள்ளும் கூட்டம் நனியந்தும் மாதல் புறநீ மறுமலர் தூவி என்றும் வழிபாடு செய்வில் அழிபாடிலாத கடலில் அறுவரை சூழிலங்கை அரையந்தல் வீரம் அழிய தடக்கை முடிகள் திருவிரல் வைத்துகந்த சிவன் மேய செல்வ திருநாரையூர் கைதொழவே வேறுயர் வாழ்வு தன்மை வினை துக்கம் மிக்க பகை தீர்க்குமேய உடலில் தேறிய சிந்தை வாய்மை தெளிவிக்க நின்ற கரவை கரந்து திகழும் சேருயர் பூவில் மேய பெருமானும் மற்றை பெருமாறும் நேட கெரியாய் சீரிய செம்மை ஆறும் சிவன் மேய செல்வ திருநாரையூர்
கை தொழவே மிடைபடு துன்பம் இன்பம் உலகாக்கும் உள்ளம் வெளியாக்கும் நீ உணரும் படை ஒரு கையில் ஏந்தி பலி கொள்ளும் வண்ணம் ஒலி பாடி ஆடி பெருமை உடையினை விட்டோடும் உடல் போர்த்துள்ளோரும் உரை மாயும் வண்ணம் அழிய செடி வழி வைத்து உகந்த சிவன் மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே ஏறி ஒரு வண்ணம் ஆய உருவானை உந்தை பெருமானை உள்கி நினையார் திரிபுரம் அன்று செற்ற சிவன் மேய செல்வ திருநாரையூர் கை தொழுவார் ஒரு புனல் சூழ்ந்த காழி மறை ஞான சம்பந்தல் உரை மாலை பத்தும் மொழிவார் திருவள்ளர் செம்மையாகி அருள் வேறு மிக்க உளதெல்வர் செம்மையினரே. திருச்சிற்றம்பலம். பதிகம் 2. தேம்புனல் சூழ் மாமடுவில் நலம் தாங்கு நாரையூர் தீவினையாயின தீர்க்க நின்றான் திருநாரையூர் நஞ்சு உமிழ் நாகம் அரைக்கு அசைப்பெற நலனோங்கு நாரையூர் சடைமேலோர் திங்களை வைத்து அனல் ஆடலினார் திருநாரையூர் சீரூரு மாமருகிற் சிறை வண்டு அறையும் திருநாரையூர் நள்ளிருள் நட்டமது ஆடுவர் நலன் நோங்கு நாரையூர் நாமம் என பலவும் உடையான் நலனோங்கு நாரையூர் தேனுடை மாமலர் அன்னம் வைகும் திருநாரையூர் ஒன்மதி சேர் சடையான் உறையும் திருநாரையூர் என்று நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தப் பெருமான் நாரையூர் மாண்பை நவிலும் திறம் நம்மை மெய்சிலிர்க்கச் செய்வனவாம். தேசுடையீர் மெய்யறிவுடையீர் என்பது பொருள். மெய்யறிவுடையீர்களே, சிவனே பொருள் எனத் தெளிவாக உணர்ந்து திருநாரையூர் பணிந்து போற்றுங்கள் என்று ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞானசம்பந்தப் பெருந்தகை நம்மை நெறிப்படுத்தி அருளுகின்றார். இறைவனை பாம்பினை வீக்கிய பண்டரங்கன் என்கிறார். பண்டரங்கன் ஆடிய திருக்கூத்து பாண்டரங்கம் என்பது. கலித்தொகை என்ற சங்கநூலுள் இதனுடைய சிறப்பை விரிவாக அறியலாம். நாமம் என பலவும் உடையான் என்ற தொடர் வெகுகோடி நாம சம்பு என்று அருணை முனிபாட துணை செய்தல் காணலாம். மாயவன் சேயவன் வெள்ளியவன் விடம் சேரும் மைமிடற்றன் என்ற தொடர்கள் சதாசிவமூர்த்தியின் ஐமுகங்களில் முறையே அகோரம் வாமதேவம் சத்யோஜாத முகங்களைக் குறிக்கும். உபலக்கணத்தால் பொன்மை பளிங்கு நிறங்களையும் உடன் எண்ணி தற்புருடம் ஈசான முகங்களையும் கொள்க என்பர் ஆண்டோர். சங்கரனே நின்பாதம் பொற்றி பொற்றி சதாசிவனே நின்பாதம் பொற்றி பொற்றி என்பார் ஆளுடைய அரசர். ஐமுகச் சிவமாம் பெருமானே ஐம்பெரும் பூதங்களிலும் உரைகிறான். அவனை தொழுவார் மேல் வினைகள் வீழும் என்று அருளிச் செய்கிறார் ஞானசம்பந்தர். மேலும் மண்ணுலக இன்பை மதியாது போய் வானோர் எதிர்கொள்ள வான் புகுவரி என்று பதிகப்பலன் கூறுமிடத்து அருளிச் செய்தல் நம்மை மெய்சிலிர்க்கச் செய்வது ஆம்.
காம்பினை வென்ற தோழி எனத் தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம் பண் பழம்பஞ்சுரம். காம்பினை வென்றமென் தோழி பாகம் கலந்த நலம் தாங்கு தேம்புனல் சூழ்த்திகள் மாமடுவில் திருநாரையூர் பூம்புனல் சேர் புரிவுன் சடையான் புலியின் உரி தோல்மேல் பாம்பினை வீக்கிய பண்டரங்கன் பாதம் பணிவோமே திவினையாயின தீர்க்க நின்றான் திருநாரையூர் மேயான் பூவினை மேவு சடைமுடியான் புடை சூழ பலபூதம் ஆவினில் ஐந்தும் கொண்டு ஆற்றுகந்த அடங்கார் மதில் மூன்றும் ஏவினை எய்து அழித்தார் கழலே பரவாயெழுவோமே மாயவன் சேயவன் வெள்ளியவன் விடம் சேருமோ மைமிடற்றல் ஆயவன் ஆகியோர் அந்தரமோ அவள் என்று பரையாகம் தீயவன் நீரவன் பூமியவன் திருநாரையூர் தன்னில் மேயவனை தொழுவார் அவர் மேல் வினையாயின தேடுமே துஞ்சிருள்ளாடுவர் தூமுருவல் துளங்கும் உடம்பினராய் நம் சுடரார் எரியாடுவர் ஆரழல கிழிகள் நஞ்சுமினாகம் அரைக்கசைப்பர் நலல் ஓங்கு நாரையூர் எம் சிவனார்க்கு அடிமைப்படுவார்க்கு இனி இல்லை ஏதமே பொங்கிளம் கொன்றையினார் கடலில் விடம் உண்டு இமையோர்கள் தங்களை ஆரிடர் வீரனில் தலைவர் கடைமேலோ திங்களை வைத்து அனல் ஆடலினார் திருநாரையூர் மேய வெங்கணல் வெண்ணீர் அணிய வல்லார் அவரே விழுமியரே பார்முரு வாய்மையினார் பரவும் பரமேட்டே பை கொன்றை
ஆரூரு மார்புடையான் மலையில் தலைவன் மலைமகளே சீருரு மாமருகில் சிறைவண்டு அறையும் திருநாரை ஊருரை எம் இறைவர்க்கு இவை ஒன்றொடு ஒன்று கூவாமே கள்ளிடுதலை ஏந்து கையல் கரிகாடல் கண்ணுதல வெள்ளிய கோவண ஆடைதல் மேல் மிளிராடு அரவு நள்ளிருள் நட்டம் அது ஆடுவர் நன்னலல் ஓங்கு நாரையூர் உள்ளிய போதில் எம்மே வரும்பல்வினை ஆயின போடுவே நாமம் என பலவும் உடையான் நலன் ஓங்கு நாரையூர் தாம் ஓங்கேன பறையாழ் குழல் தாழாகழல் வைத்த ஈம விளக்கு எரிசூழ் சுடலை எம்பும் இடுகாட்டில் சாமம் உரைக்க நின்று ஆடுவானும் தழலாய சங்கரனே ஊனுடை பெண்தலை கொண்டு குழல்வான் பொழில் சடை மேல்வோர் வானிடை வெண்மதி வைத்து உகந்தால் பரிவண்டு யாழ்முரல தேனுடை மாமலர் அன்னம் வைகோ திருநாரையூர் மேய ஆனிடை ஐந்துகந்த அடியே பரவடைவோமே தூசு புனை துவராடை மேவும் தொழிலார் உடம்பினில் மாசு புனைந்து உடை நீத்தவர்கள் மயல் நீர்மை கேளாதே தேசுடையீர்கள் தெளிந்து அடைமின் திருநாரையூர் தன்னில் பூசு பொடி தலைவது அடியா அடியே பொருத்தமே கண்மதி தாழ்மொழில் சூழ்புகலி தமிழ் ஞான சம்பந்தல் பொன்மதி சேர் சடையான் உறையும் திருநாரையூர் தன்மேல் பன்மதியால் சொன்ன பாடல் வத்தும் பயின்றார் வினை போயி
மண்மதியாது போய் வான்பூவர் வானோ எதிர்கொள்ளவே திருச்சிற்றம்பலம். பதிகம் 3. அடியார் மேல் நடலை வினைத்தொகை தீர்த்து உகந்தான் இடம் நாரையூர் துன்பம் தரும் கண்மக்கூட்டங்களின் கூட்டமே நடலை என்பர். நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர் நாணிலீர் என்பது திருநாவுக்கரசர் தேவாரம். பல திறத்தான் வந்து தொகுத்தலின் கண்மம் வினைத்தொகையாயிற்று என்பர் சான்றோர். அத்தகு நடலை வினைத்தொகை தீர்த்து அருள் பாலிப்பவன் நாரையூர் நம்பி என்று ஞானசம்பந்தப் பெருந்தகை அருளிச் செய்கின்றார். அடியார் கூட்டத்தோடு சென்று நாரையூர் பணிதல் நலம். நன்னிய தன் அடியார்களோடும் திரு நாரையூரான் என்று எண்ணி வழிபடுங்கள் என்று அருளும் திறம் எண்ணி எண்ணி இரும்பூது எய்த வேண்டிய ஒன்று ஆம். பழிபோக பண்ணொன்று இசை பாடுமின் திருவருட்சக்தி பதிதல் வேண்டுமெனில் நாரையூர் மேவி பணிமின்கள் என்று நெறிப்படுத்தும் பாங்கு நெஞ்சை நெகிழ்விப்பது ஆம். ஊழியும் இன்பமும் காலமும் ஆகி உயரும் தவம் ஆகி ஏழிசையின் பொருள் வாழும் வாழ்க்கை வினையின் புணர்ப்பு ஆகி நாளிகையும் பல ஞாயிறாகி நளிர் நாரையூர் தன்னில் வாழியரு மேதகு மைந்தரு செய்யும் வகையின் விளைவாமே என்ற பாடலில் நாரையூர் நம்பன் செய்யும் வகையின் விளைவாம் திருவிளையாடல்களை திருஞான சம்பந்தப் பெருந்தகை அருளும் திறம் நினைவிற்கொள்ள வேண்டிய ஒன்றாம். தேசமுறப் புகழ் செம்மை பெற்ற திருநாரையூர் தேமருவும் திகழ் சோலை சூழ்ந்த திருநாரையூர் சேடியலும் புகழோங்கு செம்மை திருநாரையூர் என்று நாரையூர் நலம்பல பாடிய ஞானசம்பந்தப் பெருமானின் இத்திருப்பதிகத்தைப் படனம் செய்து பரவுவார். அவலக்கடல் என்னும் துன்பக் கடலினின்றும் கரையேறுவர் என்பது பதிகப்பலன். கடலிடை எனத் தொடங்கும் முதற்பாடலில் கடல் குறிக்கப் பெற்றுள்ளது. திருக்கடைக்காப்பு எனும் நிறைவுப் பாடலிலும் நீங்கும் அவலக்கடல்தானே என்று கடல் குறிக்கப் பெற்றுள்ளது. கடற்காளியர்கோன் கவிமாலையில் முதலும் முடிவும் கடலாக இருப்பது ஒரு தனிச்சிறப்பு. கடலிடை எனத் தொடங்கும் திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரம். பண் பழம்பஞ்சுரம். கடலிடைவெம் கடுநஞ்சம் உண்ட கடவுள் விடையேறி உடலிடையில் பொடி பூசவல்லான் உமையோடு ஒரு அடலிடையில் சிலை தாங்கி அம்மா அடியார் மேல் நடலை வினைத்தொகை தீர்த்து உகந்தான் இடம் நாரையூர் தானே விண்ணின் நேர் மதி நாகம் பிரிப்பூ மலர்கொன்றை பெண்ணின் முன்னே மிக வைத்து உகந்த பெருமான் எரியாடி நன்னிய தன் அடியார்களோடும் நாரையூரா என்று எண்ணுமில் நும்பினை போகும் வண்ணம் இறைஞ்சும்
ஒரு காது சேர்ந்த குழையான் இழை தோன்றும் பீடு ஒரு கால் பிரியாது நின்ற பிறையா மறை ஓதி நாடு ஒரு காலம் சேர நின்ற திருநாரையூரானே பாடுமின் திருநாரையூரானே பாடுமின் நீ பழிவோகும் வண்ணம் பயிலும் உயர்வாமே வெண்ணிலவு அம்சடை சேர வைத்து விளங்கும் தலையேந்தி பெண்ணில் அமர்ந்து ஒரு கூறு அதுகாய பெருமான் அருளார்ந்த அண்ணல் மன்னி உரை கோயிலாகும் அணி நாரையூர் தன்னை நன்னல் அமர்ந்து உறவு ஆக்குமில் நடலை கரிசருமே வான் அமர்த்தி வழி நீ நிலனாய் வழங்கும் பழியாகும் அமரின் உயிர் தேங்கு குற்றம் உறைவால் பிரிதில்லை நான் அமரும் பொருளாகி நின்றார் திருநாரையூர் எல்லை போனவனி குறுகா கொடுவல் வினைதானே கொக்கிரகும் குளிர் சென்னி மத்தங்குலாய மனசூடி அக்கு அறவோடு அறியார்த்து உகந்த அழகல் குழக நக்கமரும் திருமேனியாளல் திருநாரையூர் மேவி அமரும் மனத்தோர்தம் புணரும் புகழ்தானே ஊழியும் இன்பமும் காலமாகி உயரும் தவமாகி ஏழிசையின் பொருள் வாழும் வாழ்க்கை வினையின் புணர்ப்பாகி நாழிகையும் பல ஞாயிறாகி நளிர் நாரையூர்தல் வாழியல் மேதகு மைந்தர் செய்யும் வகையில் விளைவாமே கூசம் இல்லாது அரக்கன் வரையை ஒருங்க எடுத்தான் தோள் நாசம் அது ஆகி அடர்த்த விரலால் கரவாத
இடம் போலும் தேசம் புற புகழ் செம்மை பெற்ற திருநாரையூர தேசம் புற புகழ் செம்மை பெற்ற திருநாரையூர பூமகனும் அவனை பயந்த புயலா நிறத்தானும் ஆமளவும் திரிந்தேத்தி காண்டல் அரிதற்கு அறியாங்கூர் பாமறிவும் கணத்தோர்கள் ஈண்டி பலவும் பணி செய்யும் தென்மருவும் தீகை சோலை சூழ்ந்த திருநாரையூர வெற்றரையாகிய வேடம் காட்டி திரிவாடை குற்றரையோர்கள் உரைக்கும் சொல்லை உணராது எழுமிகள் குற்றம் இல்லாததோர் கொள்கை எம்மான் உலகம் தொழிலார பெற்றரவு ஆட்டி வரும் பெருமான் திருநாரையூர் சேரே பாடியலும் திரைசூழ் புகழி திருஞான சம்பந்தம் செடியலும் புகழ்வோங்க செம்மை திருநாரையூரா பாடிய தமிழ் மாலை பரவி பிரிந்தாத பாடிய சிந்தையினார்க்கு தமிழ் மாலை பாடிய கண் தமிழ் மாலை பரவி திரிந்தாக பாடிய சிந்தையினார்க்கு நீங்கும் அவல கடல் தானே திருச்சிற்றம்பலம். பதிகம் 4. திருநின்ற செம்மை திருநாவுக்கு அரசர் தில்லையம்பலத்துள் ஆடுகின்ற பெருமான் கடல் வணங்கியிருக்கும் நாட்களில் திருஞான சம்பந்தப் பெருந்தகையார் திரு அவதாரம் செய்தருளிய திருப்புகலியாம் சீகாழிப்பதிக்குச் செல்பொழுதில் திருநாரையூர் பணிந்து போற்றினர் என்பது வரலாறு. அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கடல் வணங்கி அருள் முன்பெற்று பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலம் கொண்டு போந்தே எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதியின் எல்லையினை இறைஞ்சியேத்தி செப்பரிய பெருமையினார் திருநாரையூர் பணிந்து பாடிச் செல்வார் என்பது திருத்தொண்டர் புராணம். நாறு பூம்பொழில் நாரையூர் நாயகன் சவுந்தரநாதர் என்ற திருப்பெயர் பெற்றவர்.
திருமேனிய அழகராம் தேவாதி தேவன் திருவனப்பில் உளம்தோய்ந்த திருநாவுக்கு அரசர் அம்மா அழகிரே என்ற மகுடம் தாங்கிய சொற்றொடரில் இடம்பெற அற்புதமான திருக்குறுந்தொகை பதிகத்தை பாடி அருளியுள்ளனர். நன்னினார் துயர் தீர்த்தலும் நாரையூர் அன்னலார் செய்கை என்ற தொடர் வழிபடுவோர் அன்பை மிகுவிக்கும் என்பது திண்ணம். வீறுதானுடையெனத் தொடங்கும் திருநாவுக்கரசர் திருக்குறுந்தொகை. வீறுதான் உடை வெற்பன் மடந்தைவோர் கூரன்னாகிலும் உன்பீரை சூடிலும் நாறு நாரையூர் நம்பனுக்கு ஆறு சூடலும் அம்ம அழகிரே புள்ளி கொண்ட புலிகூரி ஆடையும் வெள்ளி கொண்ட வெண்போரி மேயாடலோ நள்ளி தெள்தீரை நாரை பூரான் நஞ்சை அள்ளி அம்ம அழகிரே வேடு தங்கிய வேடமும் வெண்தலை ஓடு தங்கிய உம்பலி தங்கிய நாரை பூரா நடம் ஆடு பைங்கழல் அம்ம அழகிரே கொக்கில் பூவலும் பூவீடம் மிக்க பெண் தலைமாலை விரிசடை நக்கல் ஆகிலும் நாரையூர் நம்பனுக்கு அக்கில் அம்ம அழகிரே வடிகொள் மடுமானவர் கைகளும் கொடிகொள் செம் பவளம் கூரை நல்மயில் சேரே நாரையூர் அடிகள் படிவு அம்ம அழகிரே
ஆடிய பான்மையும் ஞானம் மல்கிய நாரையூர் நம்பனுக்கு அண்ணலார் செய்யை அம்ம அழகீரே என்பு போண்டு எருதேறி இளம் பேரை புரிந்த விளங்கவே நல்பகல் அலிதேரினும் தாரையூ அன்பனுக்கு அது அம்ம அழகிரே முரலும் முந்தை முழங்கவே இரவில் நின்று எரியாடலும் நீடுலா நரலும் பாரி நன்னாரையூர் நம்பனுக்கு அறவுணுதல் அம்ம அழகீரே கடுக்கை சடையல் கையிலை மலை எடுத்த வாழ் அரக்கல் தலைரஞ்சோ நடுக்கம் பல்தீர நாரையூரால் வீரல் அடுத்த கல்லையும் அம்ம அழகீரே திருச்சிற்றம்பலம். பதிகம் 5. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அளவு படாததோர் அன்போடு அப்பர் சுவாமிகள் திரு ஐயாற்றில் அருளிய தொடர்கள் இவை. காவலனை கழுக்குன்றம் அமர்ந்தான் தன்னை கற்பகத்தைக் கண்ணாரக் கண்டேன் நானே. கங்கையனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தைக் கண்ணாரக் கண்டேன் நானே. பாட அடியார் பரவக் கண்டேன். திருவாய்மூர் திருத்தாண்டகம்
பழனம் புகுவாரை பகலே கண்டேன் வினாவிடை திருத்தாண்டகம். கலைவாய்வைக் காவலராம் அப்பர் சுவாமிகள் கண்ணுதற் பெருமானைக் கண்டேன் கண்டேன் என்றருளிய பாடல்கள் வரிசையில் நாரையூர் நன்னகரிற் கண்டேன் நானே என்று மகுடம் அமைத்து பாடிய பாடல்களும் அமைந்து நம்மை பரவசப்படுத்துதல் காணலாம். சொல்லானை பொருளானை எனத் தொடங்கும் முதல் திருப்பாட்டில் வெங்கதிரோன் சூரியன் மா முனிவர்கள் விரும்பி வழிபாடு செய்த திருக்குறிப்பு காணலாம். இரண்டாவது பாடலில் நெஞ்சுண்டு என் நினைவு ஆகி நின்றான் தன்னை என்ற தொடர் நாவரசர் கரணங்கள் சிவகரணங்களே ஆயினமை தெற்றென புலப்படுத்தும். நான்காம் பாடலில் கழுகினோடு காகுத்தன் வழிபட்ட சிறப்பு வருதல் காணலாம். சம்பாதி சடாயு என்ற கழுகுகள் வழிபட்ட செய்தியை புள்ளிருக்கு வேளூர் திருத்தலத்தோடும் தொடர்புடையதாம். கழுக்குன்றிலும் கழுகுகள் பூசித்து உய்ந்தன. அக்ரிணை உயிர்களும் அரந்தனை அர்ச்சிக்க நாம் வீணே காலம் போக்கலாமா என்பது குறிப்பு. அளக்கலாகா எரிபுரையும் இலிங்க புராணத்து உள்ளானை என்ற தொடர் நான்முகன் திருமால் அளக்கலாகா இலிங்கம் என்றும் தளற்பிழம்பாய எரிபுரையும் இலிங்கம் என்றும் பொருள் அமைய பாடியிருத்தல் காணலாம். வெளி செய்த வெளிப்பாடு வெளி ஒளி அறிவு அது சிவபிரானையே முதல்வனாக அறிவது என்பதாம். திருநாவுக்கர சுவாமிகள் திருத்தாண்டகம் ராகம் அரிகாம்போதி. சொல்லானை பொருளானை சுருதியானை சுடர் ஆழி நெடுமாலுக்கு அருள் செய்தானே அல்லானை பகலானை அறியான் தன்னை அடியார்கட்கு எளியானே அரண்மூன்று வில்லானே சரம் விசையற்கு அருள் செய்தானே வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பியேத்தும் நல்லானே தீயாடும் நம்பந்தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே பஞ்சுண்ட மெல்லடியாள் பங்கன் தன்னை பாரோடு நீர் சுடர் படல் காற்று ஆகினானே மஞ்சுண்டவான் ஆகி வானம் தன்னில் மதியாகி மதிசடை மேல் வைத்தான் தன்னை நெஞ்சுண்டு என் நினைவு ஆகி நின்றான் தன்னை நெடுங்கடலை கடைந்தவர் போய் நீங்க ஓங்கும் நஞ்சு உண்டு தேவர்களுக்கு அமுதிந்த நாரையூர் நகரில் கண்டேன் நானே மூவாது யாவர்க்கும் மூத்தான் தன்னை முடியாதே முதல் நடுவும் முடிவும் ஆனானே தேவாதி தேவர்கட்கும் தேவன் தன்னை
தல் சிரம் ஒன்று சிதைத்தானை ஆவாத அடல் ஏறு ஒன்று உடையான் தன்னை அடியேற்கு நினைதோறும் மன்னிக்கின்ற நாவினில் நல் உரையாதானே நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே செம்பொன்னை நன்பவளம் திகழும் முத்தை செழுமணியை தொழும் அபர்தம் சித்தத்தானே வம்பவிழும் மலக்கணிலே உலக்க நோக்கி மகிழ்ந்தானே மதில் கட்சி மன்னுகின்ற கம்பனை எம் கையிலாய மலையாதல்லை கழுகினோடு காகுத்தல் கருதியேத்தும் நம்பனை எம் பெருமானை நாதன் தன்னை நாராயூர் நன்னகரில் கண்டேன் நானே புரை உடைய கரிவுரிவை போர்வையானே புரிசடை மேல் புனல் அடைத்த புரிதல் தன்னை விரைவுடைய வெள்ளெருக்கு அங்கண்ணியானே வெண்ணீர் செம்மேனி விரவினானே வரை உடைய மகள் தவம் செய்மணாளன் தன்னை வரு பிணி நோய் பிரிவிக்கும் மருந்து தன்னை நரை விடை நல் கொடிவுடைய நாதன் தன்னை நாரையூர் நகரில் கண்டேன் நானே பிறவாதும் இரவாதும் பெருகினானை பேய்வாட நடமாடும் பித்தன் தன்னை மறவாத மனத்தகத்து மன்னினானை மலையானே கடலானே வனத்துளானே உறவானே பழையானே உயிரானே உள்ளானே புறத்தானே ஒசையானே நரவாரும் பூங்கொன்றை சூடினானே நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே தக்கனது வேள்வி கிடச்சாடினானே தலை கலனாப்பலியேற்ற தலைவன் தன்னை கொக்கரை சச்சரி வீணை பாடியானே கோள் நாகம் பூணாக கொண்டான் தன்னை அக்கினொடும் என்பணிந்த அழகன் தன்னை அருமுகனோடு ஆரிமுகக்கு அப்பன் தன்னை நக்கனை வக்கரையானே நல்லாற்றானே நாரையூர் நகரில் கண்டேன் நானே ஹரி பிரமர் தொழுதேத்தும் அத்தன் தன்னை அந்தகனுக்கு அந்தகனை அளக்கலாகா எரிபுரியும் இலிங்க புராணத்துளானே இலிங்க புராணத்துளானே என்னாகி பண்ணார் எழுத்து ஆனானே திரிபுரம் சென்று ஒரு மூவர்க்கு அருள் செய்தானே சில
நரந்திக்கு அரசு அளித்த செல்வன் தன்னை நரிவிரவு காட்டகத்தில் ஆடலானே நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. ஆலாலம் இடற்று அணியாடக்கினானே ஆலதன் கீழ் அறம் நால்வர்க்கு அருள் செய்தானே. பாலாகி தேனாகி பழம் ஆகி பைங்கரும்பாய் அங்கு அருந்தும் சுவையானானே. மேலாய வேதியற்கு வேள்வியாகி வேள்வியின் இன்பயனாய விமலன் நாலாயமருக்கு இறைவன் ஆகினானே. நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. மீளாத ஆள் என்னை உடையான் தன்னை வெளி செய்த வழிபாடு மேவினானே. மாளாமை மறையவனுக்கு உயிரம் வைத்து மறையவனுக்கு உயிரும் வைத்து வன் கூற்றில் உயிர் மாள உதைத்தான். தோளாண்மை கருதி வரை எடுத்த தூர்த்தல் தோள்வலியும் தாழ்வலியும் தொலைவித்து ஆங்கே நாளோடு வாழ் கொடுத்த நம்பன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். என்றும் அடியவர் உள்ளத்து இருப்பன யூலகோன் நன்று மலர்கொடு தூவி துதிப்பன நல்ல சங்கத்து ஒன்றும் புலவர்கள் நல்ல சங்கத்து ஒன்றும் புலவர்கள் யாப்புக்கு உரியன பொன்கலியை பொன்றும் கவுனியல் சைவசிகாமணி பொன்னடியே பிறவியனும் பொல்லாப் பெருங்கடலை நீந்த துறவியனும் தோல் தோணி கண்டீர் நிறைவுலகில் பொன்மாலை புனற்காழி சம்பந்தன் தன்மாலை ஞானத்தமிழ் பதிகம் 700 பகருமா கவியோகி பரசு நாவரசரான
பரம காரண ஈசன் அதிகை மாநகர் மேவி அருளினால் அமன் மூடர் அவர் செய்வாதைகள் தீரும் அனகன்பார் கடல் சூடில் நிதியராகுவர் சீர்மை உடையராகுவர் வாய்மை நெறியராகுவர் வாய்மை நெறியராகுவர் பாவம் வெறியராகுவர் சாலமதியராகுவர் ஈசன் அடியராகுவர் வானம் உடையராகுவர் பாரில் மனிதரானவர் நம்பரை நலந்திகள் நாரையூரினில் கும்பிடும் விருப்பொடு குறுகி கூடிய பம்பலர் செந்தமிழ் மாலை பாடினில் எம்பிரான் கவுனியர் தலைவர் ஏத்தினார் எம்பிரான் கவுனியர் தலைவர் ஏத்தினார் ஆறிரு தடம் தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மண்ணை வாழ்க யானைதல் அணங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாருங்க திருச்சிற்றம்பலம்.